கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க கூடாது என்பது பழமொழி. கோயில் விளங்க குடும்பம் விளங்கணும்னு ஆன்றோர்களுடைய வாக்கு. 1008 கோயில் சிவன் கோயில், 108 கோயில் பெருமாள் கோயில். அத்தனை கோயிலும் மன்னர்கள் காலத்திலே கட்டி இருக்கிறார்கள். கோயிலை கட்டி கோயிலுக்கு பக்கத்திலேயோ எதிரையோ ஒரு குளத்தை வெட்டி வச்சு இந்த மக்களெல்லாம் செம்மையோடு வழிபட வேண்டும், செம்மையாக இருக்க வேண்டும் என்ப நல்ல நோக்கத்தோடு செய்யப்பட்டதான் இந்த ஆன்மீகம். ஆன்மீகம்தான் ஒரு மனிதனை நல்ல பக்குவப்படுத்தும். ஆன்மீகம்தான் மனிதனுக்கு நல்ல சிந்தனையை வளர்க்கும். ஆன்மீகம்தான் ஒரு மனிதனுக்கு நல்ல புத்தியை கொடுக்கும். ஆன்மீகத்தோடு சேர்ந்த கல்விதான் ஒரு மனிதனுக்கு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் என்று வள்ளுவர் கூட அழகாக ஒரு பாடல் வைத்தார். கற்றதனால் ஆய பயனன் கொள்வான் நற்றார் தொழாரெனின் என்று. ஆனால் அப்படியா இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆன்மீகம்? எப்படி ஆகிப்போச்சு? நேரம் இந்த இடத்துல ஒரு ஆடல் பாடல்னா எவ்வளோ கூட்டம் வந்திருக்கும் சொல்ல முடியுமா? கரகாட்டம்னாலும் கூட்டம் குறையுமா? ஆனால் நாடகம் பார்க்க கூட்டங்கள் குறைகிறது. காரணம், நல்லதை தேட மக்கள் விரும்பலை. என்னென்னலாம் கெட்டது இருக்கோ அத்தனையும் சேர்ந்து போய்கிட்டே இருக்கு.